முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? தான் செத்த பிராணி உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அல் மைத்தத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அறுக்கப்படாமல், வேட்டையாடப்படாமல் இயற்கையாக செத்த பிராணியை இது குறிக்கும். ஒரு ஆடு இருக்கு, அது ஒரு மாடு இருக்கிறது, ஒரு கோழி இருக்கிறது, அது வேட்டையாடப்படவில்லை, அது முறையாக அறுக்கப்படவில்லை, தானாக அது செத்து விட்டது. எனவே அதை நாம் சாப்பிடுவது அது முழுக்க முழுக்க ஹராம் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலம் சொல்கிறார். ஏன் ஹராம் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னா நமக்கு தெரியும், அது செத்த பிறகு அதனுடைய உடல்ல அந்த ரத்தம் உறைந்து விடுகிறது. ரத்தம் உறைந்து விடுகிறது. நம்ம அறுக்கும் போது கூட என்ன சொல்றோம்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு பிராணி அறுத்த பிறகு நல்ல ரத்தம் வெளியே போகிற வரைக்கும் அறுக்க மாட்டாங்க. ஏன்னா ரத்தம் வெளியே போகணும். ஆனா செத்துட்டா அந்த ரத்தம் உடல்ல அப்படியே உறைஞ்சிடும். அப்படிப்பட்ட அந்த செத்த பிராணியை ரத்தம் உறைந்து விட்ட பிறகு அந்த பிராணியை சாப்பிடுவது என்பது நம்முடைய உடல் நலத்திற்கு கேடு என்பதால் தான் அல்லாஹு தஆலா செத்த பிராணியை சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார் என்று விரிவுரையில சொல்றாங்க. அப்ப தானாக செத்த பிராணி தடை செய்யப்பட்டது என்பது இது பொது விதி. ஆனா அதுல ஒரே ஒரு ஜீவராசிக்கு மட்டும் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். மீன் இருக்கிறதே, அந்த மீன் அது தானாகவே அது செத்திருந்தாலும் கூட அது ஹலால் என்பதாக மார்க்கம் நமக்கு அனுமதி தருகிறது. அது அறுத்து செத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. மீனை தண்ணியில இருந்து எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா செத்துரும். அப்ப மீன் அது தானாக செத்தாலும் கூட அது ஹலால் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது. இது ஒன்றை தவிர அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கடல் நீரை பத்தி கேட்கப்பட்டது. எல்லாம் மழை நீர் இருக்குது, ஆற்று நீர், கடல் நீருடைய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடல் நீர் தூய்மையாக்க கூடியது, இன்னொன்றை தூய்மைப்படுத்தக்கூடியது. அதனால கடல் நீர்ல ஒழு செய்யலாம், கடல் நீர்ல குளிக்கலாம். ஏனால் கடல் நீர் என்பது இன்னொன்றை சுத்தப்படுத்துகிற ஆற்றல் மிகுந்தது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல வாழக்கூடிய உயிரினங்களில் தானாக செத்தவையும் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். கடல் நீரும் அது சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது. அந்த கடலிலே தானாக செத்த பிராணிகளும் அது அனுமதிக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் குறிப்பிட்டு காட்டதன் மூலமாக இந்த செத்த பிராணிகள் ஹராம் என்கிற பட்டியலில் மீன் மட்டும் தனி, மீன் மட்டும் அது ஹலால் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று.